வேலை செய்கிற இடத்துலேருந்து இங்கே குடும்பமாக வந்து அங்கே தங்குபடி ஏரியாலாம் சுற்றி பார்க்கணும் ரொம்ப ஆசை. அதோட வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த ஏரியா வயல் மோட்டர் இந்த ஏரியா இங்கே இருக்கிற நம்ம ஊரில் உள்ள சூழ்நிலைகள் வந்து சென்னையில் கிடையாது. நெருக்கமாக ஒரு சந்து கூட கிடையாது. நம்ம வீட்டு சந்தில் போய் போகலாம், அந்த வீட்டு சந்தெல்லாம் போக முடியாது. சென்னையுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். வாசல்லையே சாக்கடை போவோம், துர்நாற்றம் இருந்த ஏரியா. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம நிகழ்ச்சி நிறைய பேர் பார்க்குறாங்க. இருந்தாலும் மகாபலிபுரத்தில் நம்ம பீச் பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த இடம் பீச், நம்ம பீச்சை போகணும்னு ஆசைப்படுறாங்க. 30 கிலோமீட்டர் போகிறோம், வேளாங்கண்ணி போகிறாங்க, எங்கேயோ போகிறோம். ஆனால் நம்ம ஏரியா பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் சென்னையிலேருந்தே இங்கே வந்துருக்குறாங்க. நம்ம ஊரில் என்ன இருக்குது ஒன்றுமே நம்ம அப்படி நினச்சிடும். இங்கே வந்து நல்லா ஒரு முழு மனசு எத்தனையோ போராட்டங்கள் வந்து வந்துருக்குறாங்க. இங்கே வந்து நல்லா மனசு ஃப்ரீயாகி ப்ரேயர் பண்ணும்படி, செவிக்கும்படி, உங்களெல்லாம் பார்க்கும்படி அந்த பொசிஷனுக்கு ஆர்வம் நாங்கள் செலுத்திக்கிறேன். இவங்க மத்தியில் அவங்க பாடினாங்க 2 பசங்க, அவங்களோட பிள்ளைங்க. அவங்க அம்மா முன்பதாக வந்து அவருடைய ஒரு சின்ன சாட்சி அவங்க சொல்லுவாங்க. நான் வளர்க்கு பிறகு பக்கத்துடைய மாற்றினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாட்சி சொல்கிறதுனாலே ரொம்ப விருப்பமே கிடையாது. நான் அந்த மாதிரி ஆண்டவருக்கு சாட்சி சொன்னால் தான் பொய்யாகவே இருக்குமே. நான் அதிகபட்சமே நானே அது எனக்கு பிடிக்காத விஷயம். இதெல்லாம் உண்மையானது சில நேரத்தில் நானே நினச்சி பார்ப்பேன். அப்படிலாம் நினைக்கிற நேரத்துலாம் போன மாதத்தில் வரைக்குமே நாங்கள் முந்தின மாதம் வந்து ரொம்பவே என் பிள்ளைங்க நல்லா ஆண்டவரை இது பண்ணோம். என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுலாம் வந்து கொரோனா டைம்லாம் வந்து என் பிள்ளைங்க படிக்கவே இல்லை. 7th 8th 9th படிக்கவே இல்லை என் பிள்ளை. அப்படிலாம் சொல்லணும். ஆனால் முதல்ல நீங்கள் கர்த்தருக்குள்ளே வரத்துக்கே முக்கிய காரணம் என் புருஷன் தான், எங்கள் வீட்டுக்காரர் தான். ஆனால் அவரு இப்போ இதுக்குள்ளே இல்லை, நாங்கள் 3 பேர் ரொம்ப முழுமையாயிடுச்சு. இப்போ இது வந்து எப்படின்னா ஆண்டோட சித்தம். இப்போ அவர் மூலியமா நாங்கள் வரணுன்றது அது ஆண்டோட சித்தம் போல் அப்படிதான் வந்து போட்டிருக்குது. அப்புறம் ஆனால் இப்போ அவர் மூலியமே இது இல்லவே இல்லை. ரொம்ப நேசிக்கிறாரு. இது ரொம்ப தெரியுது, எல்லாமே அவருக்கு பண்ணுறது தப்பு ரைட்டுன்றது தெரியுது. ஆனால் அவர் இன்னும் இல்லை இதுவாங்க. நாங்கள் 3 பேருமே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். 2 வருஷம் ஆகுது. இன்னும் எங்கள் கூட வந்து ஞானஸ்நானம் எடுக்கல. இருந்தாலும் அவர் எப்படின்னா கர்த்தருக்குள்ளே இருந்தால் பணம் தருவாங்க, இது தருவாங்க, பணம் கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க அப்படின்ற நோக்கத்தோடு தான் அவர் கர்த்தருக்குள்ளே அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாருன்னா அப்படி வந்தார் போல. எங்களுக்கு அது அப்போ தெரியல. பணம், காசு, பணம், சொந்தம், பந்தம் இதெல்லாம் எங்களுக்கு அப்போ ரொம்ப நிறைய பேர் எங்களை இது பண்ணாங்க. எவ்வளவோ நாங்கள் புறக்கணிச்சாங்க. எங்களை அது அப்போலாம் எனக்கு அதெல்லாம் தெரியல. அப்போது நிறைய நான் சாமிலாம் போய் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி வந்து முருகர் தான் எனக்கு பிடிச்சது. அப்போ அந்த முருகர் வந்து நிறைய சிவன் முருகர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் என் சின்ன பொண்ணு ரொம்ப உடம்பு சீக்காயிட்டான். அப்போ வந்து சாய்பாபாவுக்கு வந்து 9 வாரம் நான் விரதம் இருக்கிறேன். இந்த 9 வாரமும் இவளுக்கு ரொம்ப ஸ்கூலில் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத ஸ்கூல்லேருந்து ஆஸ்பத்திரி ஏதோ ஜுரம் வந்து அப்போ வந்து டெங்கு காய்ச்சல் ஏதோ சொல்லிட்டாங்க. அப்போ அங்கிட்டு கூட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கப்போ என்ன பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை, டெஸ்ட் எடுக்க செங்கல்பட்டுக்குன்னு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ ஒன்றுமே போல பயம் இருந்துச்சு எனக்கு. சின்ன பொண்ணு என்னது அங்கே போனால் இங்கே ஒரு ஊசி குத்தி அதை குத்தி இதை குத்தி என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்போது நான் விரதம் இருக்கிறேன். சாய்பாபாவுக்கு 7 வாரம் கடந்துட்டேன். 9 வாரம் இருக்க சொன்னாங்க. அப்போதான் அப்போலாம் கூட நான் அதை பற்றி இது பண்ணல. அப்போது இந்த பாப்பா அந்த 9 வாரத்துலேயே கூட அந்த இது தெரியல இருக்கு. 9 வாரம் 7 வாரம் இப்போ பெரிய பொண்ணு அதை பற்றி ரொம்ப. அப்போ என் வீட்டுக்காரர் அந்த சாமி சாய்பாபா அப்போ தான் கொன்னுறாரு. இந்த கிறிஸ்துவ சாமி வந்து நீ இதை கும்பிடாத, சிலையை கொண்டு போட்டு உடச்சிட்டாரு. அப்போ தான் ரொம்ப ஏற்றி ஒரு டைம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு. ஏதோ கிறிஸ்தவ ஃபங்க்ஷனுக்கு வந்து வாங்க கூப்பிட்றாரு. நான் வரமாட்டேன், எனக்கு இது அப்போ வந்து எனக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு இந்த இடத்துல அடித்து 10 தையல் போட வச்சது. நான் ஆண்டவருக்குள்ளே வரலன்னு சொல்லிட்டு 10 தையல் போட வச்சது. அப்போ போய் எனக்கு இவரோட மகிமை தெரியல. அப்போது அதுக்கப்புறமா 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு நான் இவர் ஏற்றிக்கிறது.
அப்புறமா கூட ரொம்ப நம்ம போயிட்டே இருக்கிறோமே, அப்போ சரி இவர் சொல்கிற மாதிரி இந்த சாமி அந்த சாமி எவ்வளோ சாமி கும்பிட்டு நம்ம கஷ்டம் தீரவே மாட்டேங்குது. நமக்குள்ள பல போராட்டங்கள் நடந்துதான் இருக்குது. பண விஷயம் பெரிய விஷயமாவே தெரியல எங்களுக்கு. இந்த சொந்தம் பந்தம் இந்த எங்களுக்கு நோவுலாம் எதுவுமே வராது. நோவு ஆண்டவர் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டில் என் புருஷனுக்கு எங்கள் பசங்களுக்கு எங்கள் அம்மாவில் பண விஷயம் நிறைய கஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் அந்த இதெல்லாம் இருக்கிறப்போ சரி இவர் சொல்கிறாரு ஆண்டவர் தெரியும். அப்போ நாங்கள் ஒரு டைம் காட்டுக்குள்ளே இருக்கேன் பேரூரில் மகாபலிபுரத்தில். அப்போ இவர் வந்து கூட நம்ம சர்ச்சுக்கு போகலாங்க. அப்போ தான் நான் புது வண்டி எடுத்திருக்கேன். இவர் எடுத்து கொடுத்துருக்கேன். பல போராட்டத்தில் இவர் வண்டி எடுத்து கொடுத்து டியூ கட்டி புது வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த வண்டி கூட எடுத்து ஓட்டலை. வண்டி வச்சு வீட்டில் எங்கள் கூட இல்லை. பல இது பிரச்சனை பண்ணாரு. அப்போ என்ன பண்ண சரி இவரும் வந்து சரியில்லை. சரி யார் தான் வந்து இவர் திருத்துவாங்க, நமக்கும் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான என் பிள்ளைங்க வச்சு நான் அங்கே அழிஞ்சிட்டே இருப்பேன். அப்புறம் தான் சரி இவர் சொல்கிற மாதிரி நம்ம எங்கே தான் நம்ம போகலாம், சர்ச்சுக்கு போய் பார்க்கலாம். இவராச்சும் உண்மையாலுமே அந்த நிறைய பேர் எங்களுக்கு ரொம்ப பண்ணாங்க. எங்களுக்கு அந்த உணர்வு என்ன கஷ்டம் எங்கள் அக்காங்கெல்லாம் கூட என் அக்கா எங்கள் அம்மா எல்லாமே கூட அப்போ தான் லாஸ்ட்டாக மகாபலிபுரத்தில் வந்து சர்ச்சு வந்து சரி நம்ம சர்ச்சுக்காச்சும் போய் பார்க்கலாம், நம்மளோட கஷ்டம் தீர்னா சொல்ல லாஸ்ட்டாக ஒரு டைம் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்புறோம். அப்பவும் போராட்டம் சர்ச்சுக்கு வர விடல எங்களை. நாங்கள்லாம் கிளம்பிட்டு ஒரு இடத்துல சின்ன அங்கே தான் இருக்கிறோம். அப்போ இது வரப்போ தான் பல போராட்டம் நடந்தது. இந்த சர்ச்சுக்கு வர விட்டாது, எந்த சர்ச்சுக்கு போகிறதுன்னு கூட தெரியல. அதுவும் உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு ஒரு போராட்டம். போகிற இடத்துல வந்து அவங்களாம் உண்மையாக இருப்பாங்களா இல்லை பொய்யானவங்க இருப்பாங்களா, இவங்கள மாதிரி இவங்க இருப்பாங்களான்னு ஒரு சங்கம். அப்போ நான் என் புருஷன் அப்போ என் பசங்க 2 பேரும் இந்த மாதிரி போகிற வழியிலே வண்டி வழி ஸ்டாப் பண்ணி அப்புறம் மழை. அப்படி இருந்தும் நம்ம உடலை எந்த சர்ச்சுக்கு போகிறதுன்னு அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல. சரி நம்ம ஆண்டவர் போகிற வழியில் போயிட்டே இருப்போம். எந்த சர்ச்சு நமக்கு கால் பண்ணுதோ போகிற வழி நமக்கு இது பண்ணுதோ அந்த சர்ச்சுக்கு நம்ம நுழைஞ்சு நான் சொல்லிட்டு அப்போ தான் போகிறேன். கரெக்டாக சாமியோட பாஸ்டர் மகாபலிபுரத்தில். சரி இந்த சர்ச்சு பார்க்க சொல்லி மனசில் உள்ளே போன மழையில் நினச்சி தான் போய் உட்காந்து நாங்கள் போகிறதுக்கும் அது அந்தோனியின் பார்த்து ஒருத்தர் இருக்கார். நாங்கள் போகிறதுக்கும் அவர் ஒரு பாட்டு ஒன்று எடுத்து விட்டார் பாருங்க. அந்த பாட்டு எங்களுக்கு இன்னமும் மறக்கும். அது பாட தெரியாது, ஆனால் இன்னமும் அது மனசில் இருக்கும். அது எங்களுக்குனே அந்த பாட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போகிறதுக்கும் அந்த பாட்டு அப்படியே பாண்டுக்கும் எங்களை மீறியே தண்ணி அப்படியே ஊற்றுது, மலமளமான ஊற்றுது. என்னப்பா சில பேருக்கு அந்த பாட்டோட அர்த்தம்லாம் புரியாது, ஆனால் எங்களுக்கு இன்னமும் தெரியல அந்த பாட்டெல்லாம் புரியுது. அது அர்த்தங்கள்லாம் அந்த பாட்டிலே அந்த அர்த்தங்கள் வருது புரியுது அப்படி. அப்போ உட்காந்து அவரும் அழுகுறாரு, நானும் அழுகுறேன். உட்காந்து எல்லாமே அழுது பசங்க உட்காந்துருங்க அழுதவுடனே அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடி நல்லா சரி அழுது கையில் ஒரு பைசா ஒரு பெட்ரோல் போட்ட காசு வண்டி தந்து உட்காந்துருக்கோம். ஒன்றும் புரியாது. சரி இங்கே பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சி அந்த சர்ச்சு பார்த்தோன்னே பேசி அவர் பார்த்து சரி அவங்களாம் கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி எப்படி எங்களுக்கு தெரியாது. இந்த ஆண்டவர்கிட்ட போயிட்டு எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாது. அப்புறம் தான் நாங்கள் போயிட்டு அவருக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கேட்டேன். இதுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே நிறைய பேர் எங்கள் சித்தி வந்து பூர்வீகமாக ரொம்ப கிறிஸ்துவ தான். எங்கள் அம்மாவோட தங்கச்சி அவங்க வந்து கிறிஸ்துவ தான் இருக்காங்க. இப்போ நல்லா அவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி அவங்க கூட எங்களுக்கு சொல்லலை. எங்கள் அம்மாவுக்கு இடவு சொல்லலை. எங்கள் அம்மா பெரிய போராட்டத்தில் தாண்டி வந்து நீங்கள் இந்த மாதிரிக்குள்ளே வந்துங்க நல்ல ஒரு வாழ்த்துக்கும் எங்கள் சித்தி கூட இதை சொல்லலை ஆண்டவர்க்குள்ளே வர சொல்லி. ஆனால் பாருங்கள் அது பரம்பரையாக கொண்டு வந்து என்னை சேர்த்துருச்சு. எங்கள் சித்தி வந்து என்னையும் கொண்டு வந்து இப்போ நான் வந்து எல்லாரையும் கொண்டு வந்துடுவேன், எங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்துடுவேன். அப்போ நான் போய் தான் சொன்னாங்க எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டம். அப்போ நான் போய் கேட்டு ரொம்ப சரி நமக்கு இந்த அவர்கிட்ட போய் பேசினேன். இந்த ஜபம் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது. சரி அவங்க எங்கள் வீட்டான ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டம் என்ன சொல்லுவாங்க, நீ போடி சர்ச்சுக்கு போ, நீ அங்கே போனால் உன்னோட இதெல்லாமே மாறும், உங்கள் வீட்டுக்காரர் மாறுவார், உன்னோட இதெல்லாம் மாறும். அப்போ சொன்னாங்க பாருங்க. போயிட்டு நிற்கிறோம் அவருக்கு ஜபம் பண்ணி. அப்போ தான் வந்து இந்த சில பழக்கம். அதுக்கப்புறமா இவரோட ஒரு 2-3 வருஷம் இருக்குமா இவன் ஒரு வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறமா பிரபு அந்த சர்ச்சுக்கு வரும். நாங்கள் போகிறப்போ நல்ல ஒரு 2 வருஷமும் வரும். அதுக்கப்புறம் 2020 பார்த்தோம். நாங்கள் 19 நாங்கள் அங்கே போயிட்டோம். 2020 இவரை பார்த்தது. அதுக்கப்புறமா இவர் பெரிய நாங்கள் இவர் வந்ததுக்கப்புறம் இடையில ஒரு வருஷம் நல்லா போயிட்டே நல்லா போச்சு, சூப்பராக போச்சு. அது சர்ச்சுக்கு போகும்போது நல்ல வாழ்க்கை நல்லா போய் எல்லாம் போய் நல்லா எங்கிட்ட வராங்க மாஸ்டர்
வரல. நாங்கள் மட்டும் போயிடும். இவங்க மட்டும் இவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் போயிட்டோம்னா சந்தோஷம்தான். இடையில இவர் கொஞ்ச நாள் நின்ட்டாரு. எங்களுக்கு அந்த சர்ச்சுக்கு போகவே பிடிக்கல. உண்மையாகவே சார் எங்கெங்கே எங்களை கூப்பிட்டாங்க சர்ச்சுக்கு. இவர் வந்ததுக்கப்புறமா எங்கே போனால் எங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதுக்கப்புறமா இவங்க இடையில வந்ததுக்கப்புறமா இவங்க வந்து அந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சர்ச்சில் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க பேசுறது பண்ணுறது அவங்க பண்ணுறதுல எங்களுக்கு வீட்டில் இருந்த விட அந்த சர்ச்சுக்கு போல பல சிரிப்பு. என் பசங்க எப்படிதான் சிரிக்கணும்னு எங்களுக்கே தெரியும். பல போராட்டத்தில் போவோம், அங்கே போனால் சிரிப்பு வந்துடும் எங்களுக்கு. அவன் பண்ணுற ஆக்டிவேஷன் அவன் அந்த சாமியார் பாஸ்டும் இவனை நினைச்சாலே போதும் வீட்டில் இருந்து எங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அதே மாதிரி நாங்கள் ஊருக்கு எங்கே போகணும், லீவில் எங்கே போகணும் எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறமா எங்கள் அக்காலாம் கூப்பிட்டாங்க. எங்கேயுமே நீ என்ன ஊரில் பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன், எங்ககிட்ட அனுப்பு 10 நாளைக்கு, நீனா எங்கே அனுப்பமாட்டேன். அவங்க எங்கே போய் பழக்கமே கிடையாது, வீட்டில் தான் இருப்பாங்க. என் கூட இருப்பாங்க, அம்மா கூட திரும்பி வரணும், இல்லை ஸ்கூலு அது வச்சாச்சு அவ்வளோதான். அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, சரி எங்கே போகிறது தெரியலே, எங்கேயாச்சும் போகணும் பீச்செல்லாம் பாரு. இவன் சொன்னான், அம்மா எனக்கு பம்பு செட்டில் பிடிக்கிற போல இருக்குது திடீர்னு சொன்னான். நான் நினச்சே பார்க்கல. 2 வாரம் கழிச்சு பிரபு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்க, சரி எங்கேயாச்சும் போனோம் ஆண்டவரே நீங்கள் எங்கே போக வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் அங்கே கரெக்டாக போகிறோம். அப்புறம் பிரபுன்னு சரி இந்த இடத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ ஆண்டோட சித்தம் நாங்கள் இங்கே தான் வரணும்னு இருக்கிற போல. உண்மையாக சாட்சி சொன்னால் எனக்கு இதுவே இல்லை. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. நாங்கள் எவ்வளோ இதில் வந்தாலும் இங்கே வந்து எப்படி தான் இந்த சந்தோஷம் வந்தது, எப்படிங்கெல்லாம் வந்து பிடிச்சது. என் பசங்க அதுக்கு விட ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்ததுலேருந்து உண்மை எங்கள் அக்கா வீட்டுலாங்க போகிறப்ப எங்கள் சொந்தமெல்லாம் எல்லாருமே கூப்பிட்றாங்க, இங்கே வாங்குவான். எங்களுக்கு பிடிக்கல. இங்கே வந்தது எப்படிதான் சொல்லவே முடியல. ரொம்ப சந்தோஷமாக இங்கே இருக்குது. இன்னும் இருக்கலாமான்னு தான் இருக்குது எனக்கு. இங்கே இருக்கலாமா இருக்கா. அம்மா கடையை வர இப்போ நம்ம போகிற இடத்துல கடையை வச்சுட்டாங்க. சரி இப்போ கடையை போய் பார்க்கணும், இன்னும் 1 வாரம் இருக்கலாமான்னு தோணுது, அங்கே இருக்க முடியல. சரி இந்த இங்கே வந்ததில் வந்து பிரபுவோட நாங்கள் ஒரு மறக்கணும். அதே மாதிரி நாங்கள் அடுத்த வாட்டி வரப்போ நிறைய ஆத்மாக்கள் இங்கே இருக்கணும். இதே இந்த சபையில் இன்னும் நிறைய பெரிய ஊழியக்காரனாக வரணும், எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி இந்த சர்ச்சுக்கு நாங்கள் அடுத்த வாட்டி வரப்போ இந்த சபை நிறைஞ்சிருக்கணும். நிறைய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கறது உங்களோட பொறுப்பு, சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப கர்த்தருக்கு நன்றி. ஸோ எப்போதும் நீங்கள் பார்க்க போனாங்க சார்.